சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்வு பல நேரங்களில் வசதி படைத்தவர்களுக்கு இல்லாமல் போய்விடுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரங்களில் உணர்ச்சி வசப்படுதல் அதிகமாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, அவங்களுக்கு ஒரு தன்மான உணர்வு, ஒரு வெட்க உணர்வு அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஆர்கே நாராயணுடைய ஒரு கதை நாகான்னு சொல்லிட்டு, அதில் என்னென்னா ஒரு சின்ன பையன் இருப்பான், அவங்க அப்பா பாம்பாட்டியாக இருப்பார், ஒரு பாம்பு வச்சுருப்பார், அந்த பாம்புக்கு பேர் நாகான்னு. அந்த பாம்பை கூட்டிகிட்டு போவார், அது மகுடி வாசிப்பார், அந்த பாம்பை ஆடும், அப்புறம் அதை வச்சு நிறைய வித்தெல்லாம் காமிப்பார், காசு கிடைக்கும், வீட்டுக்கு வருவார், அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படியே அந்த பாம்பாட்டி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு பிஸ்கட் இந்த பையன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ மேலே ஒரு குரங்கு குட்டி இருக்குது. இவன் பிஸ்கட்டை சாப்பிட்றதுன்னா அந்த குரங்கு இறங்கி வருது. இவன் ஒரு பிஸ்கட்டை கொடுத்துருக்கான், அந்த குரங்கு வாங்கியிருக்கு. அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு அந்த பாம்பாட்டி நான் பாருப்பா அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு, அந்த குரங்கு வாங்கும்போது அதை கெட்டி அது கடிக்காத மாதிரி அதை பிடிச்சி கொண்டு அதை கீழே இறக்கி கட்டி போட்டு ஒரு கூண்டில் அடைச்சிட்றா. அப்படி இப்போ அந்த குரங்கையும் பழக்கிறாப்படி. குரங்கையும் பறக்கணுன்னா குரங்குகளை உங்களுக்கு தெரியுமே, கரணம் போடு, அதை போடு, இதை போடுன்னு அதுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாம்பு குரங்கு ரெண்டும் எடுத்துகிட்டு போனால் இப்போ நல்ல காசு வர ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா இவங்க அப்பாவை காணோம். இந்த சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான், அந்த நாகா மட்டும்தான் இருக்குது. என்ன ஆச்சு, இவங்க அப்பா வரும்போதெல்லாம் வழியில் என்னென்னா ஒரு வீட்டு பக்கம் நிற்பார், அங்கே போய் ஏதோ பேசிகிட்டு இருப்பார், இவனை துரத்தி விட்ருவார். ஏன்னா இவனுக்கு இந்த இந்த பையனுடைய அப்பாவுக்கு மனைவி செத்து போயாச்சு, இந்த பையனுடைய அம்மா இல்லை. அப்போ அங்கே ஒரு பெண் இருக்கா, அவள் இவனுக்கு கொஞ்சம் வருமானம் வரதை பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் இவனை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. இவன் குரங்கு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ பாம்பு மட்டும்தான் இருக்குது. இந்த பையன் அந்த பாம்பை வச்சு இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் மகுடி வச்சு அப்படி இப்படி வச்சு ஏதோ ஒரு சொற்ப வருமானத்தை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாம்புக்கு வயசாகி போச்சு, அதை ஆட சொன்னால் ஆடுறதும் இல்லை, அது தலையை கூட அசைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு பயங்கர கோபம், இப்படி பண்ணிட்டு போயிட்டார் எங்கள் அப்பானே. வளர்ந்துட்டான், இவனும் ஓரளவு வளர்ந்துட்டான், ஒரு இளைஞன் மாதிரி ஆயிட்டான். சரி, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? சரி, இந்த பாம்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேசாமல் கொண்டு போய் வெளியவாது விட்டுட்டு வந்துடலாம், அது பொழைச்சிக்கிட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்துகிட்டு போகிறான். ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அங்கே போய் அந்த பாம்பை எடுத்து வெளியே விட்டுட்டு, நாகா நீ வெளியே போ அப்படின்னோடனே அந்த பாம்பு இப்படியே கொஞ்சம் அதுக்கு போகக்கூட தெரியல, கொஞ்சம் நேரம் அப்படியே தடுமாறுது, பார்வை கிருவை எல்லாமே கம்மியாக போயிடுது, இப்படி தடுமாறுது. அப்போ திடீர்னு விட்டுட்டு கொஞ்சம் தூரம் இதை பாரு நீ என்னமோ பண்ணிக்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இப்படி மேலே பார்க்குறான், ஒரு பருந்து பறந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவனுக்கு பயமாகி போயிடுது. ஐயோ, இந்த பருந்து இந்த நாகாவை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுது? நாகான்னு ஓடி போய் அதை மறுபடியும் எடுத்து அது தன்னுடைய பாக்ஸ்லேயே வச்சு எடுத்துக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு வரான். அந்த பாம்பு கையை விட்டு போனால் போதும்னு நினச்சவன் அந்த பருந்தை பார்த்த உடனே அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை டப்புன்னு பிடிச்சி அமுக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறான், இந்த பாரு இப்படியே இருந்தேன்னா நான் எப்படியும் உன்னை விட்டுட்டு தான் போகிறேன், நான் உன்னை வச்சுக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் மனசில் நினைக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கதை முடியும். மிக அற்புதமான ஒரு கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களால விட முடியல, உறவுகளை விடு அப்படி டப்புன்னு. பெரிய வசதி படைத்தவங்க டப்புன்னு உறவை கட் பண்ணிடுறாங்க. இன்னையோட இவன் வேலை முடிஞ்சது, இதுக்கு மேலே இவனை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை அப்படின்னு விட்டுறாங்க. அப்படி இருக்க முடியல அவங்களால. அதுதான் இன்னமும் நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி இன்னும் நிட் பண்ணி வச்சிருக்கிறதே இந்த எளிய மக்களுடைய அன்புனால தான் இந்திய சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே வாழுகிற போது அன்பு செலுத்துவது தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய செயலாக இருக்கும். அன்பை காட்டிலும் உயர்ந்த செயல் எதுவும் இல்லை, அன்பை காட்டிலும் சிறந்த தவமும் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.